ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்டா, எல்லோ ரைஸும் ஸ்வீட் சில்லி சிக்கனும். சரியான சிம்பிளான வேலை. இன்றைக்கி தீபாவளி வேலையில் இருக்குது, நாளைக்கு தீபாவளின்றபடியாக இன்றைக்கி எப்படியும் சாப்பிடணும். அதனால சரியான சிம்பிளான ரெசிபி தான் நான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இந்த சிக்கனுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். ஸ்வீட் சில்லி சிக்கன் இது செய்ய போகிறேன். நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். நான் முட்டைண்ட வெள்ளைக்கரு சேர்க்குறேன். கார்ன்ஃப்ளவர் ஒரு 1.5 தேக்கரண்டி சேர்க்குறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டுது. இப்போ இது நல்லா கொஞ்சம் ஊறட்டும், ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும். இதுக்கு கொஞ்சம் இப்போ வினிகர் சேர்க்க போகிறேன். வினிகர் ஒரு தேக்கரண்டி சேர்க்குறேன். இந்த வினிகருக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட. வினிகரையும் போட்டுட்டு இதெல்லாம் ஃப்ரை பண்ண போகிறேன். நான் இதெல்லாம் ஃப்ரை பண்ண போகிறேன். நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் சேர்க்குறேன். இப்போ ஏதோ ஒன்றுண்டா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். கிட்ட போடக்கூடாது, இல்லை ஒன்று சேர்ந்துடும். சிக்கனை சேர்க்குறேன். இது கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். இது கூட போன்லெஸ் சிக்கனில் தான் செய்வாங்க. நான் கொஞ்சம் எலும்பும் சேர்த்து ஃப்ரை பண்ணுறேன். இது நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகுது. இது வினிகரும் கார்ன்ஃப்ளவர் எக்கெல்லாம் சேர்த்தபடியாக நல்லா இந்த கரையாமல் சிக்கன் அப்படியே எங்களுக்கு முழுசாகவே ஃப்ரை ஆகி வரும். பாருங்கள் எப்படி இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். என்ன மேலால் ஃப்ரை ஆகிருக்கு, சில நேரங்களில் உள்ளால் ஃப்ரை ஆகாது. நெருப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு ஃப்ரை பண்ணுறது தான் பெட்டர். ஃப்ரை ஆகிட்டு நான் இதை எடுக்கிறேன். ரெண்டாவது கொஞ்சம் இருக்குது, அதையும் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். இதுக்கு கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டி மைதா ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்க்கணும். கார்ன்ஃப்ளவர் இருந்தால் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலாம், இல்லாட்டி மைதா சேர்க்கலாம். இப்போ இதுவும் ஃப்ரை ஆனோடனே நான் ஸ்வீட் சில்லி சிக்கனை எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டித்தரேன். இந்த சிக்கன் ஃப்ரை ஆகுது. ஃப்ரை ஆனோன்னு இதுக்கு ஹனி சேர்க்கணும். சுகரும் கொஞ்சம் சேர்க்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரை ஆகிட்டு நான் இந்த ஆயில் தான் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். நான் சாஸ் செய்கிறதுக்கு இந்த சிக்கனையும் நான் எடுக்கிறேன். இதுவும் ஃப்ரை ஆகிட்டு நான் சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெய் தான் விடுறேன், சேர்க்குறேன். கொஞ்சமாக விட்டுக்கிறேன், ஒரு 1.5 மேசக்கரண்டி அளவு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவு கொஞ்சம் சேர்க்குறேன். இதில் நான் வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுக்கிறேன். இந்த ஷேப்பில் கேப்சிகம் எல்லாம் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதங்க விடுறேன். நான் தக்காளி பழம் சேர்க்கலை.
இது நல்லா வதங்க விடுவேன். நெருப்பை கொஞ்சம் குறைச்சி போடுறேன். இதுக்கு நான் சில்லி பேஸ்ட் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். இது நான் செய்த சில்லி பேஸ்ட், காரத்துக்கு அதை தான் சேர்க்குறேன். இதுக்கு தனி மிளகாய் தூளும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். இதுக்கு கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். அடி பிடிக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன். நான் சிக்கனுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன், அதனால் உப்பு நிறைய சேர்க்கலை. இப்போ இதில் சுகர் ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். ஒரு தேக்கரண்டி அளவு. தேன் ஒரு 1.5 மேசக்கரண்டி அளவு தேன் சேர்க்குறேன். ஒரு 1.5 மேசக்கரண்டி அளவு தேன் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் ஃப்ரை பண்ண சிக்கன் எல்லாம் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். சைனீஸ் ஸ்வீட் சில்லி சிக்கன் நாங்கள் வீட்டிலே செய்து சாப்பிடலாம். பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கலாம். வீட்டில் என்ன இருக்கோ நாங்கள் அதை வச்சே செய்யலாம். நம்ம கடையில் கொடுக்குறத விட நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கலாம். எங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். கடையில் வெளியே இதெல்லாம் வாங்கி கொடுக்குறத விட நாங்கள் வீட்டில் செய்யலாம். இப்போ இது ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் செய்த ஸ்வீட் சில்லி சிக்கனும் எல்லோ ரைஸும் இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.